ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீட் பேப் எபிசோட் 9. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் அப்படியே காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கான் பேபு. அவனுக்கு பீட்டுக்கிட்டேருந்து ஃபோன் வருது. கிம் இப்போ தான் கால் பண்ணான். வில்லிக்கிட்டே ஏதோ ஸ்பெஷல் சென்ஸ் இருக்குன்னு அவன்கிட்ட சொன்னான்னு சொல்ல, இதுதான் எனக்கு எப்போவோ தெரியுமேங்கிற மாதிரி கேஷுவலாக கேட்டுட்டு பேபுறான். அவனால் டைமை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஷாக்காக இருக்குது. டக்குன்னு சார்லி பக்கத்தில் போகலான்னு போக ஹாய் பேப்னு சொல்லி முகரிலே ஒரு குத்து குத்தி பேபை கீழே தள்ளிட்டு வில்லி அப்படியே அவன் மேலே ஏறிட்டான். இந்த மாதிரி படுக்கணும் தாண்டா ரொம்ப நாளாக ஆசை நல்லா பர்ஃபெக்டா இருக்குல்ல இந்த போஸ்ன்னு சொல்ல, எரும மாடு தள்ளிட்டு அந்த பக்கம்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளிட்டு அடிக்கலான்னு போக டக்குன்னு ஒரு சொடக்கு போட டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பில்லிக்கிட்டு தான் இந்த சென்ஸ் இருக்கே, அது பேபுக்கு தெரியாதுல்ல. அப்படியே பேபோட பக்கத்துல போய் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு வேகமா போய் சார்லி கிட்ட போயிட்டான். இங்க நம்ம பேப் அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரி நிக்க ஒரு செகண்ட் அப்படியே கீழே விழுந்துட்டு போய் பார்த்தா அங்க சார்லிய காணும். திரும்பி பார்த்தா அந்த வில்லி சார்லி ஒரு வீல் சேர்ல வச்சு இழுத்துட்டு போக மறுபடியும் சொடக்கு போட அப்படியே ஸ்டாப் ஆகி பேப் நிற்கிறான். அவன் சும்மா இல்லாமல் ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அப்படியே பேபோட மண்டையில் போட பேப் கீழே விழுந்துட்டான். சரி ஓகே, பத்திரமா இங்கேயே படுத்துக்கோங்கிற மாதிரி பக்கத்தில் போய் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு அப்படியே சார்லியை கூப்பிட்டுட்டு அவன் போயிட்டான். ஸோ அந்த சீனை கட் பண்ண அப்புறம் இங்கே கென்ட்டா தான் மாட்டிக்கிட்டானே, அவனை கூட்டிகிட்டு வந்து தோணிக்கிட்ட வின்னர் விட வா வா உன்னைத்தான் எதிர்பார்த்தேன், நீ ஒரு தெரு நாய் மாதிரி தனியாக பறந்து போய் உன்னோட விங்ஸ் வச்சு பறப்பேன்னு பார்த்தா திரும்ப என்கிட்டயே வந்து சேர்ற பத்தியா அப்படின்னு டோனி சொல்ல உடனே வின்னர் சொல்கிறான், கிம்மும் கென்ட்டா உள்ள வந்தாங்க, பட் இங்கேருந்து எதுவுமே எடுத்துட்டு போகலன்னு டோனி கிட்ட சொல்ல, டே உள்ளேருந்து எதுவும் எடுத்துட்டு போகலன்னா அவங்க என்ன சுற்றி பார்க்க வந்தாங்களா, லூசாடா நீ, கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணிப்பாரு புரியும்னு சொல்லிட்டு கென்ட்டாவை பார்த்துட்டு டோனி கேட்குறான். ஓகே கென்ட்டா, எல்லாமே சரிதான், இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லுன்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே ஃபோன் அடிக்குது. ஃபோனில் வில்லி தான் பேசுகிறான், அதாவது சார்லி அவன் தூக்கிட்டு போயிட்டான்ல அதை பற்றி இங்கே டோனி கிட்ட சொல்ல, ஓ சரி நான் எப்பன்னு சொல்கிறேன், சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடு என்கிட்ட சரியா, முதல்ல அவனை சாக விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ தான் டோனிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியா சார்லியை தூக்கியாச்சு. அடுத்து இங்கே எக்ஸ்பென்டரில் தான் காட்டுறாங்க. பேபுக்கு நல்லா மண்டையில் அடி, ஸோ அதனால் ஐஸ் பேக் வச்சுட்டு இருக்க பக்கத்தில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அந்த டோனிக்கு, டோனி வில்லியோட ஆளுன்னு தெரிஞ்சிச்சு. டோனி ஏன் நேரில் வராமல் இப்படி இருக்கான்னு புரியல. சார்லி எதுக்காக நம்ம டீம்லேருந்து வெளியே போனான்னு தெரியலன்னு சொல்ல உடனே ஜெப் சொல்கிறான், சார்லினால அவனை சுற்றி இருக்க எல்லாருக்கும் ப்ராப்ளம் வந்துடும்னு பயந்து தான் அவன் போனான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ வில்லியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக சார்லியை கண்டுபிடிச்சலாம். இன்னும் டோனியை பார்க்க வில்லி போகல. டோனியோட இடம் தெரிஞ்சா நானே போயிடுவேன் பேப் சொல்ல அங்கேருந்து கிம்மு வரான். அது ஈஸியாலாம் கிடையாது, நீங்கள் டோனியோட இடத்துக்குலாம் போக முடியாது, போனால் உயிரோட வர முடியாதுன்னு சொல்ல, என்ன சொல்கிற, டோனியோட லேப்குள்ளேருந்து நான் வரேன். நீயும் கென்ட்டாவும் எதுக்குடா அங்கே போனீங்க, கென்ட்டா யாரையும் நம்பல, நான் போகாதன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறான், அவனால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னான், ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போனோம். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது பவரே இல்லாத சென்ஸே இல்லாதவங்களுக்கு புதுசாக சென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட வேலை. பட் அவங்க பண்ணதில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, வில்லி மட்டும்தான் சக்ஸஸ் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்ல, வில்லியா, ஸோ வில்லி வந்து டோனிக்கிட்ட ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படிதானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவனோட பவர் எல்லாம் அவனுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ சார்லி எதுக்கு, சார்லியோட செல் மூலமாக அவனால் இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிறிஸ்து பையன் பேசுகிறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, என்ன பண்ணலான்னு எல்லாரும் பேசிகிட்டே இருக்க அப்போ சார்லியோட செல்ஸை வச்சு மற்ற எல்லாருக்கும் அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும், பவர் கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறானா, ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ணிடுவான் போல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இங்கே எல்லாரும் புலம்பிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்கே அதாவது அந்த வில்லி பையனை தான் காட்டுறாங்க. வில்லி எப்படி அமைதியாக உட்காந்துருக்க, அங்கே தானே சார்லி இருக்கான், சார்லி ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்க, இப்போ எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ என்கிட்ட சொல்லு எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, நீ ஒன்று என்ன டோனிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை டோனிக்கிட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக நீ என்னை இங்கே வச்சிருப்ப, ரெண்டுல ஒண்ணு கரெக்டான்னு சொல்ல உடனே வில்லி சொல்றான், பரவாயில்லடா உன்னை நான் ஸ்டூபிட்னு நினைச்சேன், ஆனா நீ முட்டாலாம் கிடையாது, பரவாயில்லடா உனக்கு நிறைய அறிவு இருக்கு, என் தலையை பார்த்தியா, என் தலைக்கு பின்னாடி ஒரு சிப் இருக்கு, நானும் உன்ன மாதிரி ஒரு ஆர்பன் தான், பட் எனக்கு ட்ரக்ஸ் அது இதுன்னு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி என் தலையில ஒரு சிப்பை வச்சிருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணான்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உனக்கு எனக்கு ஒரே எனிமி தான், நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இப்பதான் உன்னை ரொம்ப ஸ்மார்ட்னு சொன்னேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்ட பாத்தியா, என் மண்டையில இருக்க சிப்பை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே டோனி கிட்ட இருக்கு, நான் மட்டும் அவன் பேச்சை கேட்கல ஒரே செகண்ட்ல இல்லை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், எப்படி ரெண்டு பெனிஃபிட் அவனுக்கு, ஸோ அதனால என்னால முடியாது, ஸோ இந்த சிப்பை எடுத்தே ஆகணும்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணு, நீ பீட்டரோட லேபுக்கு வா, அங்க வேணா இந்த சிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமான்னு சொல்ல, இங்க பாரு எல்லாமே நான் பண்ணிட்டேன், எதுவுமே முடியல, நான் ட்ரை பண்ணது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு தான் உன்னை வச்சு யூஸ் பண்றேன்,
அப்படின்னு வில்லி கத்த, ஏண்டா உன்ன மாதிரி இருக்கவன் டோனி சொல்றதெல்லாம் எதுக்கடா கேட்டுட்டு இருக்க, எதுக்கு அதெல்லாம் கேட்கணும், எல்லாத்தையும் விட்டுரு, உனக்கு ஃப்ரீடம் வேணும்னா ஃப்ரீயா இருக்க பாருடான்னு சொல்ல, எல்லாம் கரெக்ட் தான், எனக்கு என்னோட ஃப்ரீடம் வேணும், என்னால இந்த மாதிரி ஒரு இடத்துல அடங்கிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி வில்லி பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்க டோனி தான் காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டேன், வில்லி இப்போ எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி வின்னர் டோனி கிட்ட வந்து சொல்ல, எங்க போனா, ஏன் இந்த மாதிரி பண்றான், ஒண்ணுமே புரியல, கண்டிப்பா அவன் சார்லியை கூட்டிட்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி கத்திட்டே அந்த பக்கம் டோனி போக, சரி சார்ங்கிற மாதிரி அமைதியா அப்படியே நின்றுட்டே இருக்கா வின்னர். அதுக்கப்புறம் இங்க கெண்டா வந்து பார்த்தா கெண்டாவை நல்லா கட்டி போட்டிருக்காங்க. என்னடா ஜாப்பனீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கெண்டா பக்கத்துல போக, ஓவரா ஸ்டப்பனா இருக்கடா எப்பயுமே, இப்ப சார்லி வில்லி எங்க இருக்காங்கன்னு தெரியல, உன்னாலதான் எல்லாமே மாறுச்சுன்னு நினைக்கிறேன், உன்னை சும்மாவே விடக்கூடாது, உன்னை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி கடுப்பா இருக்கு. என்னடா என்னை பார்த்து மறைச்சிட்டு இருக்க, என்ன முறைக்கிறேன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். என்ன உனக்கு என்ன அடிக்கலாம் போல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன, அதாவது மாஸ்க் மாதிரி இருக்கு, தலையிலேருந்து அப்படியே அந்த துண்டை போட்டு மூடிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பாவம் இங்கே நம்ம கெண்டா மட்டும் அமைதியா இருக்க, ஒரே ஒருத்த மட்டும் கெண்டா பக்கத்துல நின்று அவனை பார்த்துட்டே இருக்கான். கெண்டா அப்படியே அவனோட கால் மூலமா கரெக்டாக அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சி நசுக்கி அப்படியே அவனை கீழே தள்ளிட்டான். ஆக்சுவலி ஃபுல்லாக டோட்டலாக மாறிட்டான் கெண்டா. அதாவது அவனோட காஸ்டியூம் வந்து இந்த பையனுக்கு போட்டு இந்த ஆள் அங்கே நிற்க வச்சுட்டு, இவன் வந்து அந்த அந்த காஸ்டியூம், அதாவது அந்த டோனியோட லேப்ல இருக்க அவங்களோட காஸ்டியூம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டான். எப்படியாவது இங்கேருந்து கிளம்பணுங்கிற மாதிரி அங்கேருந்து வெளியே போய்கிட்டே இருக்கான். இங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும்ல, அதுக்காக சார் கிளம்பிட்டாரு போல இருக்கு. ஸோ சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க எக்ஸாண்டரில் எல்லாருமே சார்லியை காணும்னு செம்ம கடுப்பாக இருக்கு. இப்படியே இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போவே லேபுக்கு போய் பார்க்குறேன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, சார்லி இன்னும் லேபுக்கு வரலன்னு இப்போ தான் எனக்கு கெண்டா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு பீட்டு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இப்போ கெண்டா சேஃபாக இருக்கானா, வர வேண்டியது தானே, இல்லை அவன் வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் வருவான்னு சொல்ல, ஸோ இப்போ கெண்டா சேஃபாக தான் இருக்கான். ஸோ அவன் கையில் மொபைல் இருக்கு, யூஸ் பண்ணுறான்னா அப்போ எல்லாம் கரெக்டாயிரும்ல. ஆமாம், அவன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான், ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பா, நீ வெயிட் பண்ணுன்னு பீட்டு சொல்ல, கிம்முக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. கெண்டா எல்லாத்தையும் பார்க்கட்டும், நம்ம இங்கே சும்மா உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்ல, ஆல்ரெடி நான் வில்லியோட கார் எங்கே இருக்குன்னு செக் பண்ணேன், அது ரொம்ப தூரம் போகல, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இங்கே இருக்கு போல இருக்கு, பட் அதுக்கப்புறம் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஜெஃப் சொல்றான். சரி, அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது போய் நான் கண்டுபிடிப்பேங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. புலம்பிக்கிட்டே பேப் நிற்கிறான். எனக்கு சார்லி இப்போ தேவை, நான் சார்லியை போய் பார்க்குறேன், நீ ஓவரா பண்ணாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சார்லி அவன் ஹர்ட் பண்ண மாட்டான், உனக்கு புரியுதான்னு சொல்ல, என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக பேப் கிளம்பி போயிட்டான். ஐயோ, ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியல. அவனோட பாய் ஃப்ரெண்டோட லைஃப் அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல, பேபை தான் காட்டுறாங்க. அப்படியே வண்டியில் சுற்றி சுற்றி எங்கேயாவது இருப்பானான்னு சொல்லி சார்லியை தேடிட்டு ரோடா அவன் பாட்டுக்கு வண்டியிலேயே அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து சார்லியை கூட்டிட்டு ஒழுங்கா வந்து சேருடாங்கிற மாதிரி வில்லிக்கு ஃபோன் பண்ணி டோனி திட்டிட்டு இருக்க, எதுவுமே பேசாம அமைதியா அப்படி இருக்காங்க வில்லி. இங்க பாரு, உனக்கு வேணும்னா இப்போதைக்கு நீ என்னை கொலை கூட பண்ண முடியாது, ஏன்னா நீ என்னை கொலை பண்ணணும்னு நினைச்சா அப்படியே நானும் கூடவே சார்லியும் சேர்த்து போயிடுவேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க, என்னோட சிப்பை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சார்லியே கொடுத்துறேன். அடப்பாவி, பார்கன் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா, நீ இருக்கிற இடத்துலயே இப்பயே செத்துருவ தெரியுமா, அதான் சொன்னேன்ல, இப்ப என்னை கொலை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கூடவே சார்லியும் போயிடுவான், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா அவங்க வில்லி கத்திட்டே இருக்க, இங்க பாரு நீ ஓவரா பேசுற, சரி முதல்ல இங்க வா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னோட அந்த சிப்பை நான் ரிமூவ் பண்றேன், ஒரு தெருநாய் மாதிரி இருந்த உனக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு சொல்ல, அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், எனக்கு என்னோட ஃப்ரீடம் தான் வேணும், எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி வில்லி பேசிட்டு இருக்க. டென்ஷனா அப்படியே போனை கட் பண்ணிட்டு டோனி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. வில்லிக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மறுபடியும் அடுத்து எக்ஸாண்டர் டீமை தான் காட்டுறானுங்க. இவனுங்கெல்லாம் அங்க குட்டி போட்ட பூனை மாதிரி மாத்தி மாத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சார்லியை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல, தேடிட்டு போன பேபியும் காணுமேங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டே இருக்க. இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும், முதல்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கன்னு பீட்டை பார்த்து ஜெஃப் வந்து சொல்ல, எனக்கு இன்னும் எதுவும் தெரியல, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பீட்டு. ஸோ எல்லாரும் அமைதியா இருக்க. ஆலன் சொல்றான், இப்படி எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பா அவன் சேஃபா இருப்பான்னு தான் எனக்கு தோணுது, பேப் தான் அவனை தேடி போயிருக்கான்ல, நான் இங்க வெயிட் பண்றேன், பேப் வந்தா நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் கிளம்புங்க போங்க, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, எல்லாரும் சரி ஓகே இதுக்கு மேல இங்க இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அங்க ஆலனும் ஜெஃப்பும் மட்டும்தான் இருக்காங்க. பீட்டும் கிளம்பிட்டான், கூட கிறிஷும் போயிட்டான் போல இருக்கு. அப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் ஆலன் நிக்க, ஜெஃப்புக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்புறம் பீட் கிறிஷ்
கிறிஷ் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் இப்போ பீட்டோட வீட்டுக்கு தான் வராங்க. டோனியோட பையன் நீ ஏன் சொல்லாமல் இருக்கன்னு சொல்லி கிறிஷ் கேட்குறான். அது இப்போ சொல்கிறதுக்கு கரெக்டான டைம் வரல. இப்போ ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது, இதை சொன்னால் இன்னும் ப்ராப்ளம் பெருசாயிரும். ஸோ இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கதான் நல்லதுன்னு சொல்ல கிறிஷுக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் மற்றவங்க இதுக்கு ஓகே இல்லையா? மற்றவங்க ஓகேவான்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி பீட்டை பார்த்து கேட்க, ஆக்சுவலி இது என்ன சொல்லணும்னு எனக்கும் தெரியல. பட் நீ டோனியோட சைடில் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு சொல்லணும்னு தோணலைன்னு சொல்லிட்டு இவனுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் லைட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால பீட் அமைதியாக இருக்க. கிறிஷுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு. உண்மையாகவே உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. பீட் எதுவுமே பேசல. கவுச்சோட இந்த சைடு பீட் உட்காந்துருக்கான், அந்த சைடு அப்படியே உட்காந்துட்டு கிறிஷ் அவனை பார்த்துட்டே இருக்க. நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் நம்பணும்னு நான் என்ன பண்ணணும்? நான் டோனியோட பையனாக இருந்தாலும் எனக்கு டோனிக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் தோணலைங்கிற மாதிரி அப்படியே கிறிஷ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அந்த சைடில் போன பீட்டு, இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல இப்போதைக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை நம்பணும்னா எல்லாரும் உங்களை நம்பணும். அதுக்கு முதல்ல நீ லேபில் ஏதாவது பண்ணு, நம்ம பண்ண அந்த எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக வரணும். ஸோ அதான் முக்கியங்கிற மாதிரி பீட்டு சொல்ல, சேம் டைம் அடுத்து இங்கே ஜெஃப் தூங்கிட்டான். பேபோட கார் வந்தவுடனே ஆலன் அப்படியே பேபை பார்க்கறக்காக போக பேப்க்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே காருக்கு கீழே உட்கார, என்னாச்சுடான்னு சொல்ல, ஒன்றுமே ஆகலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டேன், 10 டைம் கூட சுற்றி பார்த்துட்டேன். பட் இந்த சர்க்கிளில் எங்கேயுமே அவன் இல்லை, அவனை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி அப்படியே பேப் ஃபீல் பண்ண. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இது ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம பீட் கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, வெயிட்டுங்கிறத கேட்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பேப். அப்படியே பேபோட பக்கத்தில் போய் ஆலன் உட்காரான். நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும்டா, எல்லாமே சரியாயிரும், சரியா? நீ இதை பற்றி யோசிக்காதன்னு சொல்ல அப்படியே பேப்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்படியே அமைதியாக இருக்க. இங்கே பாரு பேப், நீ கவலைப்படாத பேப், நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்த, உன்னால் கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக நீ ஃபீல் பண்ணாத, சரியா? முதல்ல நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்ல அப்படியே அமைதியாகவே பேப் இருக்கான். பட் ஆலன் சொல்ல அவனுக்கு அப்படியே கவலையாக இருக்குது. ஆலனோட தோல்லையே சாஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அவன் ஃபீல் பண்ணுறாங்க, அது ஆலனுக்கும் புரியுது. ஆலனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இங்கே அந்த டோனி லேபில் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாரையுமே சுற்றி ஒருத்தன் பார்த்துட்டு வரான். இவங்களுக்காக ஏதோ ஒர்க் கொடுத்துருப்பாங்க போல. எல்லாரும் அவங்கவுங்க போஸ்ட்டில் போய் நில்லுங்கன்னு சொல்ல மாற்றி 2 பேராக போயிட்டாங்க. அப்படி கெண்டாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்க, கெண்டா பக்கத்தில் இருக்கவன் கெண்டாவை பார்க்க அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த சேம் டைம் இங்கே தான் காட்டுறாங்க மார்னிங்கு. ஆலனோட ஃபோன் அடிக்குது. அங்கிள் உங்கள் ஃபோன் அடிக்குதுன்னு சொல்ல அவன் பாத்ரூமில் இருப்பான் போல. அப்புறம் ஜெஃபே அட்டன் பண்ண, சர்ஜரிக்காக கூப்பிட்ருக்கோம், நீங்கள் எப்போ தான் சார் வரப்போறீங்கன்னு சொல்லி கேட்க, சர்ஜரியா யாருக்குன்னு சொல்ல ஆலனோட பேர், 2 மணிக்கு ஓகேவான்னு சொல்லுங்கன்னு சொல்ல, ஓகே நான் முதல்ல ஆலன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, ஒன்றுமே புரியல, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ரெகுலர் செக்கப்லாம் கிடையாது, ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, ப்ளீஸ் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கான் ஜெப்பு. ஆலன் அவன் பாட்டுக்கு ஏதோ அமைதியாக இருக்க, நீங்கள் என்னை பார்த்துக்கணும், நான் உங்களை பார்த்துக்க கூடாதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசல. ஆலன் அமைதியாக அவனை பார்த்துட்டு, அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்கான். எதையோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது, பட் என்னன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெஃபை ஃபீல் பண்ண, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சர்ஜரி தான் எனக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடியே இந்த நர்வ் சர்ஜரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் ரேஸை விட்டதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இப்போ ரொம்ப அது எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சர்ஜரி தான், பட் அது சரியாக இருக்குது, பல மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனையே என்னால் சரி பண்ண முடியல. என்னால் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் சாரி, இதை முன்னாடி உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது என்னோட தப்புன்னு சொல்லி ஆலன் ஃபீல் பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னா ஒருத்தர் பேசிக்கணும், எனக்கு முடியலன்னா நீங்கள் உங்களுக்கு முடியலன்னா நான் பார்த்துக்க வேணாமான்னு சொல்லி அப்படியே ஜெஃபி எமோஷ்னலாக அழுகிறான். ஐம் சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, பரவாயில்ல வாங்க முதல்ல போய் டாக்டரை பார்க்கலான்னு சொல்ல, இப்போதைக்கு வேணாம், இப்போ இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும்ல, இந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிவிட்டு நான் போகலாம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்க நம்ம 2 பேரும் போகலாம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆலன் சொல்ல, சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஜெஃப் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். பட் ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கோங்க, என்னால் கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் என் கூட இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது ஜெஃப்புக்கு. ஆலனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, அவனும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கான். சேம் டைம் அடுத்து லேபில் தான் காட்டுறாங்க. கிறிஷுக்கு சுத்தமாக ஒர்க் பண்ணுற மூடே இல்லை போல், அப்படியே அமைதியாக இருக்க. அப்படியே பக்கத்தில் அந்த டச் பையன் வரான். என்ன ஆச்சுங்கிற மாதிரி கிறிஷை பார்த்துட்டே இருக்க. கிறிஷ் அப்படியே அமைதியாக இருக்கான். என்னாச்சு சார், உலகத்தில் இருக்கீங்களா இல்லையா? என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தாங்கன்னு ஒரு ஃபைலை கொடுக்குறான். அப்புறம் அந்த பொண்ணு நோபங்க வரா. 2 பேரும் பார்க்குறாங்க. கிறிஷ் ஒரு மாதிரி
அமைதியாக இருக்க. என்னாச்சுன்னு 2 பேரும் கேட்க ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் பக்கத்தில் வந்து உட்காரான். டச் சொல்கிறான், எங்கள் டீம்மேட்ஸ் மேலே எங்களுக்கு அக்கறை இல்லையா, ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்ல நோபும் கேட்குறா. சொல்லுங்கன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கிறிஷ் யோசிச்சுட்டு அதை என்னன்னு சொல்ல முடியல, ஒருத்தர் என்ன ரொம்ப நம்பினாங்க, பட் இப்போ நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். இருங்க இருங்க, இது என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, இதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ மறுபடியும் அவங்க கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை வேணும்னா ப்ரூவ் பண்ணுங்க. உங்களை பற்றி ப்ரூவ் பண்ணும்போது அவங்க கண்ணிலேயே அவங்க பார்த்தா கண்டிப்பாக நம்புவாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காது, யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல ஒரு செகண்ட் பீட்டை பற்றி தான் திங்க் பண்ணுறான். என்னாச்சுன்னு சொல்லி டச் கேட்க ஒன்றும் இல்லைன்னு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாக என்னோட ஃபீலிங்ஸ் எப்படின்னு சொல்ல தெரில, அது நான் அதில் சீரியஸெல்லாம் இல்லை, சீரியஸாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம், ஓகேவா அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிறிஷ் அந்த பக்கம் போகிறான். அடுத்து கெண்டாவை தான் காட்டுறாங்க. கெண்டா அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்குற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி மறைஞ்சு ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அங்கே எல்லாரும் வேற அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்களா, ஐயோ மாட்டினா அவ்வளோதான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. ஒரு பக்கம் வின்னர் போக இவனும் அப்படியே எல்லாரும் கூடயும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கான். அப்பா எப்படியோ போய் ஒரு பக்கம் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே இவனுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பீட்டுக்கு இவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் கிடைக்கிற கேப்ல எல்லாம். ஸோ அப்புறம் அங்கே கெண்டாவை கட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான்ல வின்னரு, அங்கே வேற ஒருத்தரை மாற்றி வச்சான்ல அந்த இடத்துல தான். அதுக்குள்ளே ஓடி போய் கெண்டா அந்த இடத்துல நிற்க, டே என்னடா ஓவரா துள்ளிக்கிட்டே இருக்க, வாயை மூடுறான்னு சொல்ல நல்லா வாயை கட்டி வச்சுட்டான் போல இருக்கு, என்னன்னு சொல்லி தொலை, கையை வச்சு ஆட்டிகிட்டே இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி வின்னர் அவனை போட்டு மூஞ்சிலே குத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு நீ லூஸா, பேசி தொலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு மேலே போட்டிருக்க. அதை எடுத்து பார்த்தா அப்பதான் அங்கே வேற ஒருத்தர் இருக்கிறது தெரியுது. ஏய் யாரா இங்க சொல்லுங்கடா, எல்லாரும் அவங்க மாஸ்கை கழட்டுங்கன்னு சொல்ல ஒருத்தரும் அப்படியே மாஸ்கை கழட்டுறானுங்க. பக்கத்துல இருக்கவங்களா கண்ணை வச்சு அப்படியே மிரட்டிக்கிட்டே இருக்கா. கெண்டாக்கு செம்ம பயம், மாட்ட போறோன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்க. ஏய் உன் மாஸ்க் எடுன்னு சொல்ல கெண்டாவும் பயந்து போய் மெல்ல மெல்ல அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்றான். அப்பதான் புரியுது கெண்டா இங்க இருக்கான்னு. ஸோ எல்லாமே தெரிஞ்சிச்சு வின்னருக்கு. அட பாவி நீயாடா மாட்டிக்கிட்டேடா கெண்டா அப்படின்னு சொல்லி வின்னர் கெண்டாவை பார்த்து எதுக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறேன்னு சொல்லி கேட்டுட்டு, பரவாயில்ல இருந்தாலும் அது ரொம்ப கியூட்டா இருக்கு, என்கிட்ட இந்த ஓடிலாம் போகவே முடியாது, பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி வின்னர் சொல்ல கண்ணோட எல்லாரும் நிக்கிறாங்க. அடுத்த அந்த சீன் கட்டாக பீட்டு தான் காட்டுறாங்க. பீட்டு வேகமா வந்துட்டே இருக்கான். இப்ப வரைக்கும் இன்னும் வில்லி அங்க போகவே இல்லை. ஸோ டோனியோட லேப்ல வில்லி இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது நெக்ஸ்ட் வரப்போற ரேஸுக்கு கண்டிப்பா வில்லி வரப்போறான். அங்கதான் அவங்க சார்லியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல ஆலனுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி நடக்கும், சார்லியை க்ரௌடாக இருக்க ஒரு இடத்துல கண்டிப்பாக டோனி வாங்க வரமாட்டான், டோனியை பற்றி உனக்கு தெரியல, உலகத்தை பொறுத்த வரைக்கும் டோனி ஆல்ரெடி இறந்து போயிட்டான், வந்தால் மாட்டிப்பான்னு அவனுக்கே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு டீப்பாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கிம்மு பையனுக்கு தான் கெண்டாவோட நினைப்பா இருக்கு. கெண்டாவை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான். நான் பிறந்ததுலேருந்து என் கூட 2 பேர் தான் அதிகமாக இருந்தாங்க, ஒன்று டோனி இன்னொன்று பீட்டு, 2 பேருக்குமே நான் தேவையில்லைன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணது, இவன் அப்படி கூட இருந்து அவனை பார்த்துக்கிட்டது, அது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. இவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல கெண்டாவை. அப்படியே கிம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கெண்டா கூட இருந்ததெல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கான். அப்புறம் ஆலனை தனியாக சோனிக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே பாருங்க எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நீ டீனை பற்றி சொல்கிறியா? ஆமாம் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, டீன் தான் இங்கே இருக்கிற மேட்ரு எல்லாத்தையுமே அங்கே டோனிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான்னு தோணுதுன்னு சொல்ல, ஏன்னா நீ அவனை நம்ப மாட்டேங்கிற, ப்ளீஸ்டா, எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லை, பட் என்னால் அவ்வளோ ஈஸியாக அதையும் மறக்க முடியாது, நீங்களாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆலனை பார்த்து கேட்க, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் இப்போ செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுலேருந்து ஃபுல்லாக மாறிட்டான், ஒரே ஒரு டைம் அவன் நம்பிடா ப்ளீஸ்னு சொல்லிட்டு ஆலன் அந்த பக்கம் போக ஆப்போசிட்ல டீன் வரான். டீனுக்கு தான் ஒரு மாதிரி கவலையா இருக்கு. ஆலன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக டீன் அப்படியே சோனிக்க பார்த்துட்டு சோனிக்கோட பக்கத்துல போறான். அப்புறம் டீன் சோனி கிட்ட கேட்குறான், என் மேலே உனக்கு இன்னும் நம்பிக்கையே இல்லை கரெக்டு தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏற்கனவே நீ ஒரு டைம் தப்பு பண்ணிட்ட, அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை ஏற்றுக்க முடியாது, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கை வரவும் இல்லை அப்படின்னு சொல்ல, நாளைக்கு கண்டிப்பாக நான் அப்ரூவ் பண்ணுவேன், எக்ஸ்கன்றக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வர சோனிக்கு அங்கே போயிட்டான். அடுத்து பீட்டை தான் காட்டுறாங்க. பீட் அப்படியே உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கிறிஷ் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா எதுவுமே பேசாம. பீட்டுக்கு புரியுது ஏதாவது அர்ஜென்ட்டா என்கிட்ட பேசணுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்ககிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னு நினச்சேன், என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், நான் உன்னை நம்புறது அவ்வளோ இம்பார்ட்டன்டானு பீட்டு கேட்குறான். ஆமாம் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது தானே, டோனியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கும் டோனிக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு எனிமையாக
பார்க்கவும் இல்லை யாரையும். புரியுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னை எப்படி நினச்சிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கிரிஷ். அதாவது பீட் இவனை வெறுத்துருவானுன்னு எனக்கு ஒரு பயம் போல. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, நான் உங்களை நம்புகிறேன், உங்களோட பவர் வேணா வச்சு செக் பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பீட்டுக்கிட்ட கிறிஸ் கேட்குறான். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்ல, அடுத்து பேபை காட்டுறாங்க. பேப் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. ஜெப் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். பேபை பார்க்கறக்கு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பேப் நீ நல்லா இருக்கே இல்லையான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச பீட் பேப் வேற மாதிரி, பட் இப்போ இருக்கிறது வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கார் மேலே உட்காந்துட்டு அப்படியே ஜெப் அவங்ககிட்ட பேசுகிறான். மறுபடியும் உன்னோட அந்த பிரச்சனை உனக்கு வந்துருச்சு போல இருக்கு, உன் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜெப் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிசிக்கல் ஸ்டெப், நான் பார்த்துக்கிறேன், டேப்லெட் எடுத்துட்டாவே சரியாயிரும்னு சொல்ல, பட் உன்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம், உன்னோட பவர் உன்கிட்ட இப்போ இல்லை, ஸோ உனக்கு புரியுது இல்லைன்னு சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு சார்லி தான் வேணும் அப்படின்னு சொல்ல, ஒரு டைம் ஆலன் என்கிட்ட சொன்னான், உங்களோட ஃப்யூச்சரை நீ பார்த்தியா, நீயும் ஆலனும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததான், எனக்கும் சார்லிக்கும் இருக்க ஃப்யூச்சர் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, நான் அது பார்த்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் சார்லி ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருக்கான், நம்ம ஃப்யூச்சரில் என்னதான் கெட்டது நடந்தாலும் நம்மளால அதை கடைசியில் மாற்றக்கூட முடியும், அதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் சார்லி மேலேயும் உன் மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்றா தான் இருப்பீங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு ஜெப் சொல்கிறான். கேட்கும்போது பேபுக்கு நிம்மதியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அடுத்த நாள் அங்கே ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே ரேஸில் எல்லாருமே இருக்காங்க. வில்லிக்காக தான் இவனுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லி கண்டிப்பாக இந்த ரேஸ்க்கு வருவான்னு, பட் வில்லி வருவானா இல்லையான்னு தெரியாமல் பதட்டமாக இருக்குது பேபுக்கு. டீனு அப்புறம் வின்னர் 3 பேர் இருக்காங்களே, தெரியல, பட் ஆல்ரெடி நம்ம எல்லாம் பண்ணது இப்போ கரெக்டாயிரும்னு தோணுது. ரேஸ் ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகிட்டா வில்லி அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்ல, ஆலன் வில்லி இன்னும் வரவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, நீ அமைதியாரு, 1 நிமிஷம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வில்லி வந்துடுவான்னு சொல்ல, சீக்கிரம் எல்லாம் போங்கன்னு சொல்ல, எல்லாரும் காருக்குள்ளே ஏறுறாங்க. இன்னும் வில்லி வரலையேங்கிற டென்ஷன் இவங்க 3 பேருக்கு இருக்குது. கார் அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டா திடீர்னு பார்த்தா வில்லியோட கார் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து நிற்குது. அப்பா வில்லி வந்துட்டாங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்குது பேப்க்கு. வாடா உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஆல்ரெடி நம்ம நினச்சது எல்லாமே நடந்துச்சு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணுமோ அது நடக்கணும். இங்கே பாரு டீன், உனக்கு தெரியும்ல சொன்னது, தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது, இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ரேஸ் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார் அப்படியே போயிட்டே இருக்குது. பட் ரெஸ்கியூ டீம் மெம்பர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருக்காங்க, வில்லியோட டோனியோட பிளான் இன்னொரு பக்கம் இருக்குது. பட் வில்லியை முன்னாடி போக விடாமல் தடுக்கிறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணாலும் வில்லி ஃபர்ஸ்ட்டும் பேப் செகண்டும் போயிட்டு இருக்கான். ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, அந்த இடத்துல தான் சார்லியை வந்து டோனி கிட்ட கொடுக்குறேன்னு வில்லி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக ரெஸ்கியூ டீமில் யாராவது மாற்ற முடியுமான்னு சொல்ல, அந்த இடத்துல வின்னர் நிற்கிறான். வின்னரை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வின்னர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவனுங்களோட பிளான் படி பீட்டும் கிம்மும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ட்ரக்கு மாதிரி பெருசாக இருக்குல்ல, அது மேலே நின்றுட்டு எதோ சேஞ்ச் பண்ணி இவங்களோட ரூட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பீட் ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருப்பான். அதாவது பீட்டும் அங்கே கிம்மும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வில்லியை தனியாக ஒரு இடத்துல வர வச்சு மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்களோட பிளான் படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. பேபு டீனும் தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் வில்லியை வந்து லாக் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ வின்னர் வந்து நார்மலாக எப்பயும் போல கார் அப்படியே ஓட்டிகிட்டே போகிற மாதிரி மற்றவங்க டைவர்ட்டை அப்படியே மாற்றணும். டக்குன்னு சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜெஃப். சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சு, சீக்கிரம் இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே லாக் ஆயிடுச்சு, நீ கூட்டிகிட்டு போ அவனை தனியாக அப்படின்னு சொல்ல, வில்லி அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வின்னரு, இன்னொரு பக்கம் பேபு, அதுக்கப்புறம் டீவனு. வில்லியோட காரை மூவ் ஆகாமல் அப்படியே பார்க்க மற்ற கார்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எப்படியாவது அவனை வேற பக்கம், அதாவது அவனை இன்னொரு பக்கம் சைடில் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக பேப் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் ட்ரை பண்ணு பேப், நீ நினச்ச மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, பார்த்துக்கிறேன் நார்த், நீ போ, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறோன்னு சொல்ல, அப்படியே வில்லியோட ரூட்டை மாத்திரக்காக பேப் ட்ரை பண்ண, அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு வில்லியோட கார் போகுது. பீட் அங்கே மேலே நின்றுட்டு கிம் ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகே இப்போ நம்ம சொன்னபடி தான் எல்லாமே வந்திருக்கு, நம்ம ட்ராப் படி தான் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, வேகமாக வில்லியோட காரும் பேபோட காரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வில்லிக்கு புரிஞ்சிச்சு இவங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு. டக்குன்னு பேபோட கார் ஒரு பக்கம் நிற்க, டீன் வேகமாக போகிறான். பேப் அப்படியே வேகமாக வில்லியோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போக, டீன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வில்லியோட கார் போயிட்டே இருக்க. டீன் அவனை விடுற மாதிரி தெரியல. டீன் அவன் பின்னாடி போயிட்டே இருக்க. கரெக்டாக போய் வில்லியோட காருக்கு முன்னாடி நிறுத்திட்டான். வில்லி அப்படியே இறங்க, இன்னும் ரெஸ்கியூ டீம்ல யாரும் வரல, என்னாச்சு வில்லி இன்னும் காணுமேங்கிற மாதிரி வின்னருக்கு ஒரு பக்கம் இங்கே பதட்டமா இருக்கு. அவன் தம் அடிச்சுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போக, அதுக்குள்ள பேப் வந்து வில்லியோட முகரையிலே ஒரு குத்த, அப்ப கூட அவன் அடங்க மாட்டேங்கிறான். பேப் கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்கான். என்ன உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேப், நீ வந்துட்டியா, இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்லன்னு சொல்ல, வேணும்னே ஒரு டேப் எடுத்து வில்லியோட கை, அதான் பவர் இருக்குல்ல, ஸோ அதனால அவனை கையை ஃபுல்லா அந்த ஃபிங்கர்ஸை ஃபுல்லா அப்படியே மார்க் பண்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதே போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வில்லி சொல்லிட்டே இருக்கான். இவன் கழுத்துல கை வச்சு ஓவரா பேசிட்டே இருக்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விட்டா செத்து போயிடுவான் போல இருக்கு.
சொல்றதுக்கு டீன் உடனே ஏய் பேப் வேணாம், அவன் செத்தாலும் செத்துருவான், அவனை விடு, சார்லி நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல ஆமா இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான் பேப். பேப் முதல்ல இவனை கூட்டிட்டு நீ போ, வரவங்க கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வில்லியோட கார்லயே தூக்கி அவனை போட்டுட்டு பேப் கார் எடுத்துட்டு கிளம்புறான். சீக்கிரம் நீ போன்னு சொல்ல டீன் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு, சீக்கிரம் வந்துடுடின்னு சொல்லிட்டு பேப் கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போறான். ஸோ டீன் எல்லாம் ஓகே தானே உனக்குன்னு சொல்லி கேட்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆப்போசிட்ல வின்னரோட கார் வந்து நிக்குது. ஒரு பக்கம் வின்னர், இன்னொரு பக்கம் டீனு, ரெண்டு பேரும் மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆலன் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான், டே நீ பார்த்து பண்ணுன்னு. டே நீயாடா, பரவாயில்லடா, உனக்கு கூட தைரியம் வந்துருச்சு போல இருக்கு, நினைச்சு கூட பார்க்கல, சூப்பர் மோட், அதாவது சூப்பர் ஹீரோ மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு வின்னர் வேணுனே டீனை ஓட்டிகிட்டே இருக்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு வேகமாக கார் எடுத்துட்டு அப்படியே டீன் போகிறான். பேபோட கார் அந்த இடத்துல இருந்து போன அடுத்த செகண்டு வின்னரோட காரில் இவன் மோதி ரெண்டு காரும் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கான் ஆலன். என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல, கண்டிப்பாக டீன் இறந்து போயிருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. டீன் மேலே இப்போவாது சோனிக்கு நம்பிக்கை வந்தா என்ன, வரல என்ன, அப்பாவும் நல்ல பையன் இறந்து போயிட்டான், எனக்கும் கொஞ்சம் அவன் மேலே டவுட் இருந்தது. பட் இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவனை தப்பாக நினைக்கவே தோணலை, உயிரை கூட கொடுத்து அவனை ப்ரூவ் பண்ணிட்டான் டீன். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.